வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சோலார் லேம்ப். நம்ம வரிசையாக சீரியலாக பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சர்க்கியூட் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சர்க்கியூட்லேயும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படியெல்லாம் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் விதவிதமான சர்க்கியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய சர்க்கியூட்ஸ் பார்க்குறனால தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபியூச்சரில் இந்த அப்ளிகேஷன் வெவ்வேறு சர்க்கியூட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சோலார் சம்மந்தமாக பார்க்குறோம், ஒரு டிரான்சிஸ்டர், ஐசி இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இந்த சேம் அப்ளிகேஷன், இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் இன்னொரு சர்க்கியூட்டுக்கு அது மேட்ச் ஆகும். அதுக்கு தான் இந்த கிளாஸஸ் எல்லாம். ஓகேங்களா? சரி, இதில் என்ன இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்ல, இதில் என்ன சர்க்கியூட் பார்க்க போகிறோன்னா, இதில் ஒரு பேட்ரி ப்ளஸ் சோலார் சர்க்கியூட், பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் வித் ஒரு சோலார் லைட்டு. சோலார் லைட் என்ன சொல்கிறோம், சன்செட், சன்ரைஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சன் ரைஸ் ஆகும்பொழுது அந்த சோலார் லேம்ப் ஆஃப் ஆயிரும். சன் செட் ஆகும்பொழுது அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சோலார் சிஸ்டம் தான். கூடவே சார்ஜிங் சர்க்கியூட் இருக்குது. பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இந்த சர்க்கியூட்டில் டிரான்சிஸ்டர் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்கியூட்லாம் டிரான்சிஸ்டர் இருக்கும், ஐசி இருக்கும். இதில் டிரான்சிஸ்டர் இருக்காது, ஐசி இருக்காது. பட் ஒர்க் பண்ணும். எப்படி ஒர்க் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணி பார்க்கணும். அடிப்படையில் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சோலார் பேனல். நான் தான் சொன்னேன் 350 ஒரு சோலார் பேனல். அட்லீஸ்ட் முடியலையா, இந்த மாதிரி சோலார் பேனலாக இருக்குது. இந்த மாதிரி பேனல் எல்லாமே இருக்குது. அரௌண்ட் 50 rupees வரும். இதிலிருந்து நீங்கள் வோல்ட் அளக்கலாம், கரண்ட் அளக்கலாம், சின்ன மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அசம்பிள் பண்ணும்போது தான் நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? தியரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1 and ஹோம் தேட்டர், அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், எல்லா ஒர்க்குமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இருக்கும். எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங். ஸோ அதனால் நேரில் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் இடத்துல இருந்து, உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா நுணுக்கங்களையும், தொழில்நுட்ப நாலேஜ் எல்லாமே என்ன பண்ண முடியும், கேதர் பண்ண முடியும். எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வரம்பு இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்ருக்காங்க. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், கூடவே பணமும் மிச்சமாகும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவோம் கொரியர்லேயே. நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம். எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் நீங்கள் மேக் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸில் நாலேஜை கேதர் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணணுனாலும் சரி, அசம்பிள் பண்ணணுனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். பிளாக் டயக்ராமாக அது அட்லீஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் சர்வீஸ் பண்ண முடியாது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு காலத்தில் ரேடியோ, டேப் ரிகார்டர், ஆம்பிளிஃபயர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மானோ, ஸ்டீரியோ அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி கட்டமே வேறையாக இருக்குது. எல்லாமே டிஜிட்டலாக வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் இப்படி வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணுன்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதில் எவ்வளோ வோல்ட் வருது, எவ்வளோ கரண்ட் வருது, அதாவது உங்களுக்கு வெளியில் நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த சோலார் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறப்ப எந்தளவு கரண்ட் பூஸ்டிங் ஆகுது, அதுவே குறையிறப்ப எப்படி இருக்குன்னா நீங்கள் ரியலாக ஒரு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும். அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். சரி, எந்த வாட் இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். வாட் கண்டுபிடிக்கணுன்னா அந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்ட்டு ப்ளஸ் ஆம்பியர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா P = V × I. இதுதான் சோலார் பேனல். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகேவா? இப்போது சோலார் பேனலில் இந்த இடம் ப்ளஸ்ஸு, இந்த இடம் மைனஸ். பேட்டரியில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போது மைனஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுது, பேட்டரிக்கு வந்துடுது. இந்த ப்ளஸ் வோல்ட்டு 2 டயோடு, D1 D2 2 டயோடு இருக்குது. 2 டயோடு மூலிமா என்ன ஆகுது, வரக்கூடிய DC வோல்ட்டு வெளியே வருது. இங்கே ப்ளஸ் வோல்ட் வரும்.
ப்ளஸ் வோல்ட்டு வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பேனல் 12 வோல்ட் அப்படின்னா வர்ற வோல்ட்டு 20-22 வோல்ட் வரும். அவ்வளோ வோல்ட்டு கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடாது, லிமிட் பண்ணியே ஆகணும் இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வோல்ட் என்ன பண்ணும், நேராக இங்கே வருது, இந்த சர்க்யூட்டுக்கு வருது. இந்த இடத்துல ஒரு 1K ரெசன்ஸ், கேத்தோட்லேருந்து கிரவுண்டுக்கு 1K ரெசன்ஸ், கேத்தோட்லேருந்து 2.2K எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஏனோடு இந்த இடத்துல ரெசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம். சர்க்யூட்டுக்குள்ளே ரெசன்ஸ் இருக்கணும். இது ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சொந்தமாக நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கோம். இது ஒரு இண்டிகேட்டர். நாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல் 6 வோல்ட் பேனலாக இருந்தால் பாருங்கள், இந்த இடத்துல 6 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். 6 வோல்ட் ரிலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் பேனல் யூஸ் பண்ணுறதா இருந்தால். நேராக அடுத்தது இங்கே வரக்கூடிய பாசிட்டிவ் வோல்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 4700 MFD 25 வோல்ட் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃபில்டர் பண்ணும். உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற அன்வான்ட் சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடும், கிரவுண்ட் பண்ணிடும். பியூர் டிசி வரும். நேராக இதுக்கு ரிலே காயிலுக்கு வருது. ரிலே காயிலில் உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் என்னாகும், உங்களுக்கு உடனே ரிலே காயில் ஒர்க் பண்ணும். இது ஒரு டேம்பர் டயோடு இங்கே இருக்குது. ரிலே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும் பொழுது உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டயோடு இருக்குது. இந்த டயோடுக்கு பேரலில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி கொடுத்து நாம் இந்த மாதிரி இணைக்க முடியும். இந்த ரெசன்ஸ் வேல்யூ வந்து 1K, ஏன்னா 12 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். அப்போ இந்த ரிலே ஒர்க் பண்ணும் பொழுது ரிலேயில் ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் கிடைச்சா இந்த ரிலே வேலை செய்யும். இது வேலை செய்யும்போது இந்த இண்டிகேட்டர் எரியும். இது ஒரு ரெட் கலர்னு வச்சுக்கோங்களேன், இது பவர் ஆன் இல்லையா, ரெட் கலர் வச்சுக்கலாம். இதை வந்து க்ரீனில் வச்சுக்கலாம், எல்இடி. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த எல்இடி எரிஞ்சிச்சுன்னா ரிலே ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். ரிலேயில் ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஒரு பாயிண்டில் மைனஸ். ஸோ ரிலே ஒர்க் பண்ணும். சரி, ரிலேயில் வந்து இதுதான் போல் அதை தான் இங்கே காமன் கொடுத்துருக்கேன். காமன் ஒன்று வந்து நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன். ஓகே, இப்போது இந்த ரிலே ஒர்க் பண்ணால், நார்மலாக ரிலே ஒர்க் பண்ண போது எப்படி இருக்குன்னா, இந்த போல் வந்து என்சியோடு இருக்கும், நார்மலி க்ளோஸோடு இருக்கும். ஆனால் ரிலே ஒர்க் பண்ணணுன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த போல்லேருந்து நேராக உங்களுக்கு கான்டாக்ட் இதுக்கு வந்துடும், நார்மலி ஓப்பனுக்கு வந்துடும். இங்கே கனெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வர்ற பாசிட்டிவ் வோல்ட்டை சோலார் எனர்ஜி இருக்கும் பொழுது இந்த ரிலே ஒர்க் பண்ணும் பொழுது இதில் வர்ற வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வே மூலிமா போலுக்கு போய் போலிலிருந்து நேராக உங்களுக்கு பேட்டரிக்கு வருது. இந்த இடத்துல சுவிட்சு கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வேண்டாம், சார்ஜ் வேண்டாம் அப்படின்னா மேனுவலாக ஓப்பன் பண்ணிடலாம், இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடி ஒன்ஸ் அகைன் இப்போது சோலார் பேனல்லேருந்து வர்ற வோல்ட்டு 12 வோல்ட் டிசி, 2 டயோடு மூலிமா டிசியாக மாறும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது ஒரு இண்டிகேட்டர். சோலார் பேனல் அவுட்புட் வருதா இல்லையாங்கிறது எல்இடியுடைய இண்டியூஸை பற்றியே புரிஞ்சுக்கலாம். நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்ல பீக் ஹவர்ஸில். தென் இந்த வோல்ட் நேராக ஒரு ரிலே காயிலுக்கு போது ரிலேயில் ப்ளஸ் மைனஸ் காயில் கொடுத்தா ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே ஒர்க் பண்ணும், ஓகேவா? இந்த ரிலே ஒர்க் பண்ணிச்சுன்னா இந்த க்ரீன் கலர் எல்இடி மாதிரி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ ரெட் இண்டிகேட்டர் எரிஞ்சுன்னா சப்பில் வருது, க்ரீன் எரிஞ்சிச்சுன்னா இந்த ரிலே ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த ரிலேயில் வந்து போல் வே பொதுவாக நார்மலாக எப்படி இருக்கும், ரிலே ஒர்க் பண்ணாத போது போல் என்சியோடு இருக்கும். இப்போ நான் என்சி என்ஓ இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் லெவல் 1 லெவல் 2ல் ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பி 10 ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினா தான் உங்கள் ஸ்கில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், முடிக்காமல் இருக்கலாம், இன்கம்ப்ளீட் இருக்கலாம், இல்லை ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலாம் சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் உங்கள் ஒரிஜினாலிட்டி எக்ஸ்போஸ் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆகாது. ஓகேவா? அதுக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லணும். இந்த சிம்பிள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்கள், அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி சர்க்யூட் இருந்தாவே போதும். இதுக்கு டிரான்சிஸ்டர் தேவையில்லை, ஐசி தேவையில்லைன்னு சிம்பிளாக சொல்லியாச்சு. ஓகே, ஒரு ரிலே மட்டும் இருந்தால் போதுமானது. ஓகே, அப்போது இப்போ என்ன நடக்கும், சோலார் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணும், ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலேவில் இந்த வர அவுட்புட் வோல்ட்டு வே போல் வழியாக பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். ஓகே, நம்ம இந்த இடத்துல எந்த பேட்டரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி
பேனல் யூஸ் பண்ணுறோமோ அந்த பேனலை பொறுத்து, பேனலில் என்ன வாட்ஸோ அதை பொறுத்து, பேட்ரி ஸ்லோ சார்ஜா பாசிட்டிவ் சார்ஜா அப்படிங்கிறலாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். சரி, இப்படி ஒர்க் பண்ணோம். சப்போஸ் சோலார் சன் செட் ஆகும்போது இதில் எந்த பொட்டன்ஷியலும் இருக்காது, இதில் எந்த கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாத பொழுது என்ன ஆகுனா, இந்த ரிலே காயில் இருக்கு இல்லையா, டக்குன்னு சத்தம் வந்துடும். சத்தம் வந்தோடனே இந்த க்ரீன் எல்இடி எரியாது. அப்போ ரிலே ரிலே ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், இந்த போல் இந்த இது விட்டு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த போல் கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல 2 எல்இடி சீரீஸில் இருக்கு இல்லையா, இது லிமிட்டிங்காக ஒரு 18 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து, என்ன வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. இதில் கொடுத்துருக்கு LED 1, LED 2, 1 வாட்டு ஹை பவர் ஒயிட் எல்இடின்னு கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து 560 ஓம்ஸ். இப்போது 2 எல்இடியோ 4 எல்இடியோ சீரீஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் பிரைட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு பேரலாக இந்த மாதிரி எல்இடிஸை ஆட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு நாலேஜ் புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பேரலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சோலார் எனர்ஜி இல்லாத பொழுது சன்செட்டான நேரத்தில் இந்த சுவிட்சு ஆன் பண்ணியிருக்கும் பட்சத்தில் இங்கிருந்து வர வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நேராக இந்த போலுக்கு போய் இந்த வழியாக இந்த 2 எல்இடியும் க்ளோ பண்ணும். எது வரைக்கும்? அப் டு சன்ரைஸ் வரைக்கும், டஸ்க் டான் சொல்லுவோம். ஓகேவா? அதனால் அந்தி காலை அப்படிங்கிறது. அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக எரியும், நைட்டில் எரியும், பகல் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த சர்க்யூட்டுக்கு எந்த விதமான டிரான்சிஸ்டரோ வேறு ஐசியோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணுன்னா ஒரே ஒரு பேனல், ஒரு ரிலே, உங்கள்கிட்ட என்ன பேட்ரி இருக்கோ அந்த பேட்ரி, இல்லையா ஒரு பேட்ரி நீங்கள் வாங்கிக்கலாம். ரீசார்ஜபிள் பேட்ரி, இல்லையா லித்தியம் செல் பேட்ரி கூட யூஸ் பண்ணலாம். லித்தியம் செல்லை 2 சீரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஃபிஷியன்ட் வோல்ட் 8.2 வோல்ட் கிடச்சிரும். அதை கூட நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்டை மாற்றி நீங்கள் என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ணி பார்க்க முடியும். இப்போது இந்த வீடியோவில் மூலிமா நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.